வசந்தி, வந்தது ஆபத்து, வந்தது ஆபத்து. என்ன சொல்றீங்க? பாண்டியன் படை எடுத்துட்டான். ரொம்ப சீரியஸ் ஆவறானே. பாண்டியன் படை எடுத்துட்டானே? ஆமா வசந்தி. என் மாமன் அவன் என்ன பார்த்தானா என் மேல புலி போல பாஞ்சு என்ன பார்த்தா பிரிச்சு எடுத்துருவான் வசந்தி. அப்படின்னா இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? நான் போய் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுறேன். அவன் வந்தோட அவன் எப்படியாவது சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன கூப்பிடு. நீங்க போங்க. வாங்கண்ணா. அண்ணா என்ன ரொம்ப களைப்பா இருக்கீங்க, உட்காருங்க. காஃபி ஏதாவது சாப்பிடுங்க, ஓய் சாப்பிடுங்க. வந்து கோக்கா வந்துருக்கு, கோக்கா சாப்பிடுங்க. வேண்டாம், ஒண்ணு வேண்டாமே, ஒண்ணு வேண்டாம். என்ன அத்தா? ஓ அவனா? அவன் செத்து போயிட்டானே. என்ன? ஆமா, 4 நாளைக்கு முன்னால விஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான். இப்பதான் தூக்கி அடக்கம் பண்ணிட்டு வர்றேன். போங்கண்ணா. என்னதான் அவர் மேல கோபமா இருந்தாலும் இப்படி அபாண்டமா பேசக்கூடாது. பாவம், அவர் ஒன்னும் நீங்க சொன்ன மாதிரி கெட்டவர் இல்ல. வசந்தி, அண்ணா நான் கற்பனை பண்ண மாதிரி அவர் ஒரு நல்ல கலைஞர். சில விஷயத்துல உங்களை விட உயர்ந்தவர்னு கூட சொல்லுவேன். நீங்க தான் அவரை வெறுக்கிறீங்களே தவிர அவர் உங்க மேல உயிரையே வச்சிருக்காரு. அப்படின்னு உன் கனவுல வந்து அவன் சொன்னானா? கனவுல இல்லைன்னா அவரை நேர்லயே பார்த்து பேசி பழகிட்டு தான் சொல்றேன். பழகிட்டு சொல்றியா? யார பார்த்த, எங்க பார்த்த, எப்படி பார்த்த? உங்க அத்தை மகனை. என்ன இது அத்தையே இல்ல, மகன் எங்க இருந்து குதிச்சான்? போங்க அண்ணா, நீங்க இப்படி வெறுக்கிறீங்கன்னு தான் அவங்க உங்க எதிரிலேயே வர பயந்துட்டு தலைமறைவா இருக்காரு. நீ என்ன சொல்ற? இப்ப அவன் எங்க இருக்கா? மேல ரூம்ல இருக்காரு. நம்ம வீட்டுக்குள்ளயா? ஆமா. அது யாரா? யோசிக்க பையன். இப்படி நீங்கள் அடிக்கலாமா? இது தர்மமாவா? நமது பந்தம் போமா? என்கிட்டயாவது டைலாக் பேசுற? ஏண்டா அத்தை மக மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து ஒண்ணும் தெரியாத இந்த பொண்ணுடைய மனசை கெடுக்கவா பாக்குறேன்? மாமா, தங்கள் இதயம் என்ன கல்லா? உங்கள் வாயிலிருந்து உதிர்வதென்னு சொல்லா இந்த மருமகனோடு மல்லா? ஆமாடா, மல்லு பக்கிங்ஹாம் கர்நாடிக் மல்லு. மரியாதையா வெளியே போகல, மல்ல கிழிச்சு வச்சு. அண்ணா நிறுத்துங்க. அதானே எதிரிலேயே இப்படி அவமானப்படுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எம்மாடி, அப்பா மேல சத்தியமா சொல்றேன், இவன் மருமகன் இல்ல. அனாவசியமா ஏன்டா சத்தியம் பண்ணு? நானே உண்மையை சொல்லிடுறேன் வசந்தி. நான் உன் அத்தை மகன் இல்ல, இவனுடைய ஃப்ரெண்டு. உன்னை பார்க்கணும், காதலிக்கணும்னு ஆசையா இருந்தது. தெரியாத பேர்ல வரதை விட தெரிஞ்ச பேர்ல வந்து காதலிக்கலாம்னு ஒரு நாடகம் நடிச்சேன். தப்புதான், என்ன மன்னிச்சிட்டு வசந்தி. உனக்கான மன்னிப்பு? அண்ணா, மன்னிப்பு கேட்பவர்கள் எல்லாம் உயர்ந்த மனப்பான்மை உள்ளவர்கள். நீ சும்மா இருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கிற அயோக்கிய பயல்கள் எல்லாம் உயர்ந்த மனப்பான்மை உள்ளவர்கள் நினைச்சா அப்புறம் தப்பு பண்றதுக்கு ஒரு அழகே இல்லாம போயிடும். போன வழிய வசந்தி. அண்ணா, அவர் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நானும் அவரோட போயிடுறேன். ஐயோ, கெடுத்துட்டான். ஏமா இந்த தடிப்பையில நீ உண்மையிலேயே காதலிக்கிறியா? ஐயோ, ரொம்ப கெடுத்துட்டாங்க. என்ன அநியாயம் இது? ஏண்டாப்பா, நீ பண்ணா மட்டும் காதல், நான் பண்ண காதல் இல்லையா? நம்ம கேஸ் வேறடா. ஏமா, இவனை உனக்கு பிடிக்குதா? அப்ப சரி, அவனை உனக்கு பிடிச்சதுன்னா அவனையே கட்டிக்க. மாமா, அடே மாமா, மாமா ஊர்வல வந்த மகானே என்ன ஆசீர்வாதம் பண்றா. சீக்கிரமேவ விவாக பிராப்தரஸ்து சொல்லியடா. முதல்ல கல்யாணத்தை முடிச்சுப்போம், அதுக்கப்புறம் ஆசீர்வாதத்தை வாங்கிப்போம். பாரு, கல்யாணம் முடிச்சுட்டா மாமா என்ன மகாவிஷ்ணுவை மறுப்பு கூற முடியாதா? சம்மதம் ஒரு வருஷம். எனக்கு கல்யாணத்தை சம்மதிக்கிறேன். நம்ம சம்மதம் தெரிஞ்சா போதுமா? அவங்க சம்மதத்தை தெரிஞ்சுக்க வேண்டாம். சம்மதமா? நல்லா யோசிச்சு பாருங்க எஜமா. 1000 காலம் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு கண்ணறிஞ்ச கணவன் தான் பேச்சு. உங்களுக்கு இருக்கிற ஒரே மகளை வாழ வைக்காம இவ்வளவு சொத்து சுகத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க என்ன எஜமா செய்ய போறீங்க? உண்மைதான், உனக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லாம போயிடுச்சு. புறப்படு, நாளைக்கே கீதா கல்யாணத்தை முடிச்சிடுறேன். நல்ல சந்தர்ப்பத்தான் வந்தேன். இந்த அமிர்தலிங்கம் பிள்ளைக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிதான் பாத்தீங்க. அதுதான் நடக்காதுன்றேன். போனா போட்ட மூத்த நேரம் நெருங்க தாலி கட்டுங்க. மாங்கல்ய
கல்யாணம் பண்ண வரல, ஆட்களையும் கூட்டி வந்திருக்கிறேன். பண்ணுங்கடா ஆசீர்வாதம், பண்ணுங்க. நம்ம யாருன்னு இன்னும் அவங்க தெரிஞ்சுக்கல. ஆனா பாண்டிய முந்தி மாதிரி பரதேசி பயல்ல, பெரிய எஸ்டேட் முதலாளி. போ ஒரு பிளான் போடுறேன், அதை மட்டும் சக்சஸ் செய்யுங்க. ராத்திரி 3 மணிக்கு உடம்பு நல்லா இருக்கிறவனும் சரி, சீக்காளியும் சரி, தூங்குற நேரம் கரெக்டா 3 மணி ஞாபகம் வச்சுக்கிறோம். அவன் அபேஸ் பண்ணிட்டு போயிடுவான். எப்படி? மிட் நைட்ல கார் வருது. இதா இதா இத வந்துட்டா உன் இஷ்டம் போலவே பாண்டியனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணதாக நிச்சயம் பண்ணிட்டேன். நிம்மதி இல்ல. யாரா நீ? தெரியல. நான் தான் மிஸ்டர் அமிர்தலிங்கம் பிள்ளை. அமிர்தலிங்கம் பிள்ளை அசையாம நிக்கிறேன். மிஸ்டர் அமிர்தலிங்கம் பிள்ளையா? உண்மையை சொல்றியா? உண்மையை வரவழைக்கவா? என்னடா மிரட்டுற? என்னடா உருட்டுற? என்ன அப்பன்லயே சந்தேகம்? நான் தான் அப்பா. நம்பாதவனே, நான் தான் ஒரிஜினல் ஃபாதர். ஏதோ டூப்ளிகேட் என்ன மாதிரி வேஷம் போட்டு வந்து ஏதாவது சுருட்டின்னு போலான்னு வந்திருக்கலாம். ஒழுங்கா போயிடு, இல்லைன்னா தகராறு வரும். இவன் தான் என்ன மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கான். பெரிய ஆக்ஷன் போல் இருக்கு. நீங்க கண்ணாடிக்குள்ள வந்து ஸ்டண்ட் பண்ண நீ தானடா, லேசா விட கூடாது. என்ன இங்க வாங்க, இத பாருங்க. அப்பா மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கான். ஒரு மாசம் போர் போட்டதுக்கு 3 தடவை உன்னை மன்னிச்சு விட்டேன். இனிமே விட மாட்டேன். கூப்பிடா, போலீஸ் போடி. ஐயோ கீதா, நீ செத்து போயிட்டியா? கீதா கேவலம் ₹1,00,000 என் சம்சாரத்தையும் கொண்டு விட்டு என்ன எப்படி தூக்கிட்டு வந்துட்டீடா? ₹1,00,000 என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன்டா. 1 லட்சத்துக்காக அவனை இங்க கொண்டாந்து கைலாசமலை எஸ்டேட் பூரா என் கைக்கு வரணும். அதுக்காக தான் உன்னை பேக் பண்ணி கொண்டாந்துருக்கிறேன். என் வளர்ல உண்மை இருக்கும். குறிக்கோள் இல்லாம கோட்டுவா கூட விட மாட்டேன். நான் கொஞ்ச நேரத்துல சாவ போறேன். எத்தனை கடவுளை வேண்டுமா வேண்டிக்க. நாளைக்கே நீ பாண்டியன்ற பேர்ல கைலாசமலை எஸ்டேட்டுக்கு போய் சேரு. எக்கச்சக்கமான பணம், ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ஐடியா பாஸ். பசங்க தூக்குங்க அவனை. அவனை அடிச்சு சாக்கடை கட்டி போட தண்ணியில்.
கடகுல இருந்து யாரையும் தூக்கி தண்ணியில எரிஞ்சதா இருக்கு. ராஜைக்கு போய் காப்பாற்ற. இன்ஸ்பெக்டர் சார், அவரை பத்தி ஏதாவது செய்தி கிடைச்சதா? அம்மா கீதா, மிஸ்டர் பாண்டியன் உயிருக்கு ஆபத்தான நிலையில என் பேருக்கு ஒரு லெட்டர் எழுதி இந்த சிகரெட் கேஸ்ல போட்டு தூக்கி எறிஞ்சிருக்கிறாரு. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முந்திதான் இது கிடைச்சது. இந்த லெட்டர்ல இருந்து அவர் கொலை செய்யப்பட்டாருங்க. கொஞ்சம் அப்படி வர்றீங்களா? பாண்டியனை தூக்கிட்டு போன ஆளு உங்க மாதிரி இருந்தான்னு சொன்னீங்கல்ல, அதனால உங்க போட்டோ ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அவனை பிடிக்க வசதியா இருக்கு. சார் ஆமா சார், நல்ல வேலை அது. ஏங்க என் போட்டோ கொடுத்தா என்னைய பிடிச்சுக்கிட்டா என்ன செய்யுது? பயப்படாதீங்க சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. உங்களை நம்பிதான் கொடுக்குறேன். அம்மா வசந்தி, இந்த கடிதத்துல நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு, படிச்சுட்டு என்கிட்ட கூடம்மா. ஏன் சார் பாண்டியன் தான் இந்த கடிதாசிதான் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் கையெழுத்து எனக்கு நல்லா தெரியும் சார். அன்புள்ள வக்கீல் ராமநாதன் அவர்களுக்கு பாண்டியன் எழுதிக் கொள்வது. இந்த கடிதம் தங்கள் கைக்கு சேரும் முன் நான் கபாலி என்பவனால் கொலை செய்யப்பட்டு விடுவேன். கடைசியாக என்னுடைய வேண்டுகோள் ஒன்று. என்னை வளர்த்து ஆளாக்கிய என் அண்ணன் கடன் தொல்லையால் கஷ்டப்படுகிறார் என்று 2 நாட்களுக்கு முன்புதான் கேள்விப்பட்டேன். ஆகையால் என் சொத்தின் வருமானத்தை என் அண்ணனுக்கு சேரும்படியாக செய்துவிடவும். இதற்கு வசந்தி ஒன்றும் சொல்ல மாட்டாள் என்றே நினைக்கிறேன். என் அண்ணனுக்கு பிறகு என் சொத்தும் அதன் வருமானமும் வசந்திக்கே சேர வேண்டும். ஒருவேளை நான் உயிர் தப்பி வந்தால் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிடவும். இப்படிக்கு பாண்டியன். மருதே, என்ன நீயும் நம்ம பேர்ல ராங் பண்ற? ஐ ஆம் சாரி. இப்ப நீ பாண்டியன்ல. குட் லக். புறப்படு. என்ன இது வேட்டி கட்டு மாதிரி கைய அப்படியே? சார் தொடக்கூடாது. தொடாதே விடு. என்ன பீடி எடுத்து விட்டேன். புறப்பட பாஸ். பாஸ் கீசன் சொல்லக்கூடாது. நீ பெரிய எஸ்டேட் முதலாளி. முதலாளி எப்படி வேலைக்கு போனா பண்ணா இந்த படத்தில் உள்ள உருவ அமைப்பு கொண்ட கபாலி என்பவனை பிடித்து தருபவர்களுக்கு 25,000 ரூபாய் எனாம். ஆமா, உன் போட்டோ போட்டுக்கிறான். எப்படி கட்சிது அவனுக்கு உன் போட்டா? ஒருவேளை அமிர்தலிங்கம் பிள்ளை கொடுத்திருப்பானா? மிச்சத்தை படிப்போம். கைலாசமலை எஸ்டேட் உரிமையாளர் திரு பாண்டியன் அவர்களை மேற்படி கபாலி என்பவன் கொன்றதாக நம்பப்படுகிறது. கொலை பண்ண ஓம் பேர் வந்துடுச்சு. நீ மாட்டீங்க. போலீஸ்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. என்ன பண்றது? இனி நாம சுதந்திரமா வாழ முடியாது. இந்த பிசினஸ கொஞ்ச நாளைக்கு நிறுத்திக்குவோம். அப்படியா? தலைமறைவா இருப்போம். சரி, கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் உள்ள போங்கடா. வா, நீ மேல என்ன செய்வ? நீ என்ன பண்ண? நீ இப்படி கேட்கிற? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் தான் அவனை கொண்டு கடல்ல போட்டான். இந்த ட்ரெயின்ல தான் போவான் போல் இருக்கு. அவனை ஃபாலோ பண்ணுவாங்க.
Mr. Shankar. How are you? Mr. Gograj. Gograj? Yes. Oh, how are you? Okay. இவர் என் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ராமசாமி, பெரிய பிசினஸ் மேன். வணக்கம். உங்களை பத்தி நான் ரொம்ப கேள்விப்படுறேன். ராமசாமி, இவர் சங்கர் பெரிய சயின்டிஸ்ட், சதா ஆராய்ச்சி தான், ரொம்ப நல்ல மனுஷன். ஜாதி கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதுவும் 2ஆம் தாரம். என்ன பண்றது, அந்த அம்மா இருக்காங்களே பெரிய ராட்சசி தான். இப்ப என்னையா செய்ய சொல்றீங்க? என்னதான் கடன் கொடுத்தாலும் பேச்சுல ஒரு அள வேண்டாம். ஆம்பளை இல்லாத நேரத்துல வந்து இப்படி அட்டகாசம் பண்றீங்களே, பேசாம போறீங்களா இல்ல போலீஸ் கூப்பிட்டுமா? என்னமா மிரட்டுறீங்க? கடனை வாங்கி தின்னுபிட்டு பணத்தை கேட்க வந்தா போலீஸ்ல கூப்பிடுறீங்க. நாங்க மனசு வச்சோம், புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே கொண்டு போய் ஜெயில வச்சிருவோம், ஜாக்கிரதை. அப்படியாவது செய்யுங்கய்யா. உங்க தொந்தரவு எல்லாம் இல்லாம நாங்க 2 பேரும் ஜெயிலே கொடுத்தனும் பண்றோம். நான் என்ன பாவம் செஞ்சனும், இந்த மாதிரி கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டி இருக்கு. கொஞ்சம் மரியாதை இல்லையா? இல்லன்னா என்னையா பண்ற? அந்த பாவி மனுஷன் அவராவது வந்து கொலைறாரா? அவர் வர்ற வரைக்கும் நாங்களும் இந்த இடத்தை விட்டு நாட போகுது. ஐயோ, அவர் இந்த மாதிரி நேரத்துல ஏன் வருவார்? அவரும் வர வேண்டாம், நீங்களும் போக வேண்டாம். அவர் வரவே வேண்டாம், நீங்களும் போக வேண்டாம். வருது. பாண்டியனும் இப்படி வேஷம் போட்டு ஒரு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான் போல தெரியுது. நம்மளை விட ஜெகதல பிரதாபனா இருப்பான் போல இருக்கு. கொஞ்ச நாள் நான் இங்க தங்குறேன். இப்ப நம்மள விட்டு நீ கொஞ்சம் ஒதுரிக்கோ. ராத்திரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற தப்பு கொடுத்துக்கிட்ட வந்து சந்தி. இப்ப என்னையா செய்ய சொல்றீங்க? அவர் வந்ததுக்கு அப்புறமா வந்து கொலைங்க. முடியாதமா, இன்னைக்கு கடனை வாங்காம போறதுங்கிற தீர்மானத்தோட தான் வந்திருக்கோம். யார் நீங்கள்லாம் 8 கிரகம் ஒன்னா சேர்ந்த மாதிரி வந்து நிக்கிறீங்க? யாரா நீ? நான் யாரா? சமாளிக்கிற கிடுக்கிட்டு சாத்தப்பா அம்மா கோல போயிட்டா. நாங்க இங்க கொடுத்த கடனை கேட்க வந்திருக்கிறோம். கடன் கொடுத்தீங்களா? ஆமா. கடன் கொடுத்தீங்களா? ஆமா. ஏன் கொடுத்தீங்க? இல்லன்னு கேட்டாங்க, அதுக்காக நாங்க கொடுத்தோம். ஆடா பாவி, இல்லாதவங்க கிட்ட கொடுத்தா கடன் திரும்பி வருமா? அடிப்படையிலேயே கோளாறு வச்சுக்கிறீங்களே. சைலன்ஸா சைடு வாங்குறீங்களா இல்ல ஊடு கட்டி உதைக்கவா? போடா. நெஞ்சில கால் வீச கறி இல்ல, போடா. நான் கை நிட்டுறேன். போடா போடா போடா. அடி பிச்சு உதவுங்க. வெரி குட், வெரி குட். தக்க சமயத்துல எனக்கு உதவி செஞ்ச முதல் ஆள் நீ தான். ரவுடி சங்கத்துக்கு தலைவர். பெரிய ரவுடின்னு சொல்றாரு. ரவுடி ஆஃப் கேங் லீடர். எங்க போனாலும் வேலை தர மாட்டேன்றான். அதான் அங்க கடங்கார பசங்களா வச்சு கலாட்டா பண்ண கொஞ்சம் விளையாட்டு அடிச்சு பிடிச்சு கொட்டிட்டேன். வாசல்லே ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். இங்க இருக்கிறேன். ஆமாப்பா, அந்த மாதிரி ஒரு ஆள் நமக்கு தேவைதான். அம்மா சரிட்டாங்க, நான் இங்கே இருக்கிறேன். ஆனா சம்பளம் எல்லாம் சம்பளம் வேணாமா, கடனாவே இருக்கட்டும். சோறு போட்டா போகுது. நாங்க சாப்பிடுறது உனக்கும் போறோம். உங்க உத்தரவு இல்லாம ஒரு பயிலும் உள்ள விட மாட்டேன். அவன் தான் அல்லாத வெரி குட். அண்ணே, விஷம் என்ன நீ இதெல்லாம் ஒரு படிச்ச பொண்ணு செய்யற காரியமா இது? எனக்கு என்னமோ அண்ணா இறந்துட்டதாகவே தோணுது. இல்ல வசந்தி, அத்தா உயிரோடு இருந்தா இத்தனை நாள் வரைக்கும் என்ன பார்க்க வராம இருக்கவே மாட்டா. அண்ணா, நீ நினைக்கிறது தவிர ஒரு நாளைக்கு பாரு, அண்ணா நம்ம எதிரில வந்து நின்று நம்ம எல்லாம் செலவழிக்க போறாரு. உலகத்தில் நாம நினைக்கிறபடி எல்லாம் நடக்கிறது இல்ல வசந்தி. நாம நினைக்கிறதெல்லாம் நடக்காம போகும்ல, நாம நினைக்காததெல்லாம் கூட நடக்கும் இல்லையா வசந்தி? திறந்த வீட்டுல நேரா உள்ள போற. யார் நீ? நீ கருப்பு கோட்டு வருதுன்னா என்னையா அர்த்தம் நான் கேக்குறேன். அதெல்லாம் இல்லப்பா, ஒரு முக்கியமான விஷயமா நான் அவரை உடனே பார்த்தாகணும். உடனே நீங்க வெளியே போயிடணும், இங்க பார்க்க கூடாது. என்னப்பா இது? என்னப்பா ஆகுதுன்னா என்ன உள்ள போடுறியா இல்லையா? ஆறு போக கூடாது சொல்லிட்டேன். முதலாளி உத்தரவு, மனுஷால உள்ள விட கூடாதுன்னு. போ. பாத்தீங்களா, இப்படி ஒரு வேலைக்காரன் நமக்கு எப்பவும் தேவை.
என்னப்பா இது? எனக்கு என்ன, நான் போறேன். உன்னால உங்க எஜமானுக்கு மாசம் 2000 ரூபாய் வர வேண்டியது லாஸ் ஆகுது. what do you say? நீங்க 2000. நான் தான் சங்கர். என்ன கலாட்டா பண்றீ? நேற்றுதான் அம்மா அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, ஐயா இன்னைக்கு டிஸ்மிஸ் பண்றீங்களே. போனா போறேன், டெஃபினட் விட்டுடுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நமஸ்காரம். நான் கைலாசமலை எஸ்டேட்டினுடைய குடும்ப வக்கீல். உங்களுக்கு பாண்டியன் ஒரு தம்பி இருந்தார்ல? என் சம்சாரம் ரொம்ப பொறுமைசாலி. அவளுடைய சத்தத்துக்கு பயந்துட்டு வீட்டை விட்டு ஓடிட்டார். என்ன மாதிரியே அவரும் பொறுத்துட்டு இருந்திருக்கலாம். அவர் இறந்துட்டார் சார். பாண்டியன் இறந்துட்டாரு. You mean my brother Pandian? Yes, yes. Oh God. ஏன் வக்கீல், உங்க வேலையை காட்டிட்டீங்க இல்ல? தம்பி செத்துட்டாரு, அவர் வாங்கின கடனை கொடுங்கன்னு கேட்கத்தானே வந்திருக்கீங்க. கொஞ்சம் அமைதியா நான் சொல்றத கேளுங்கம்மா. உங்க வீட்டை விட்டு வெளியேறின பிறகு கைலாசமலை எஸ்டேட் முதலாளி அவரை ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டாரு. அப்படியா? தம்பி செத்துட்டதுனால ஆஸ்தியெல்லாம் இவரு கொடுக்கலாம்னு வந்திருக்கீங்களா? இல்லம்மா, அவர் சாகரத்துக்கு முந்தி எழுதின கடிதத்துல சொத்தினுடைய வருமானத்தை எல்லாம் உங்க கணவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவர் அனுபவிக்க வேண்டும் என்றும், அதன் பிறகு சொத்தையும் வருமானத்தையும் எஸ்டேட் முதலாளியுடைய மகளே அடையும்படியாகவும் எழுதியிருக்கிறார். அதன் பிரகாரமே நான் பாருங்க பத்திரமெல்லாம் ரெடி பண்ணி கொண்டாந்துருக்கிறேன். இதோ சார் உங்க காசு. என்னுடைய தம்பியே போயிட்டார். இனிமே அவருடைய சொத்து எதுக்காக? என்னங்க சும்மா வாங்கிக்கங்க, வாங்கிக்க. இல்லன்னா உங்க தம்பி ஆத்மா சாந்தி அடையாது. ஆமா சார், இந்தாங்க. வாங்கிக்கங்க, இந்தாங்க. வக்கீல் சார், ஒரு சந்தேகம். ஒருவேளை அவர் உயிரோட திரும்பி வந்துட்டா? எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அம்மா. அப்ப நான் எப்படி சொத்து அவரை தான் போய் சேரும்? அவர் எங்க வரப்போறாரு? வரவரா இருந்தா இந்நேரம் வந்திருக்க மாட்டாரு. சங்கர், சரி டேக் லீவ். Thank you. என் தம்பியை பத்தி ரொம்ப கேவலமா பேசி அவனை வீட்டை விட்டு விரட்டிய. இப்ப எவ்வளவு பணம் நமக்கு எழுதி வச்சிருக்க பாத்தியா? What a fine fellow. What a fine fellow. போதும் போதும். உள்ளபடியே உண்மையான அன்பு இருந்திருந்தா எல்லா சொத்தும் உங்களுக்கே சேரணும்னு எழுதி வச்சுட்டு ஏன் செத்துருக்க கூடாது? நீங்க தேடி வச்சிருக்கிற கடனுக்கு இந்த வருமானம் எந்த மூலைக்கு? வந்த வரைக்கும் போதும்னு திருப்தி படுடி. திருப்தி படு. கை கட்டினது வாய் கெட்டாமல்ல போச்சு. என்னங்க, நீங்க ஒரு வேலை செய்யுங்க. சொல்லு, நீ எதை சொல்லி நான் செய்யாம இருந்திருக்க சொல்லு. நீங்க பேசாம செத்து போயிடுங்களேன். நீங்க பேசாம செத்து போயிடுங்களேன்னு. இந்த லேபரேட்டரிக்கு ஒரு வெடியை வச்சாதான் உருப்படுவீங்கன்னு நானும் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதுதான் சரியான சந்தர்ப்பம். முதல்ல இந்த லேபரேட்டரிக்கு ஒரு வெடியை வைங்க. அந்த விபத்துல நீங்க செத்து போயிட்டீங்கன்னு நான் அழுது புலம்பி ஊரையெல்லாம் எப்படியாவது நம்ப வச்சுடுறேன். நாசத்துட்டதவா செய்வடி, நீ செய்வ. கண்டினியூ. கண்டினியூ. அப்புறம் நீங்க உங்க தம்பியா வந்து சேர வேண்டியது. கைலாசமலை எஸ்டேட்டுக்கு போய் சொத்தை எல்லாம் வித்து பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போய் நிம்மதியா இருக்க வேண்டியது. என்ன புரிஞ்சுதா? புரியலன்னா இன்னொரு கேளுங்க. சும்மா திருட மாதிரி முடிக்காம. யாரு பூலா இருக்க? என்னுடைய நரச்சத்தலையும் சுருக்க உடுத்த மூஞ்சி பார்த்து யார் என்னுடைய தம்பின்னு என்ன நம்புவா? பூல். பூல். ஏன் நம்ப மாட்டாங்க? நீங்க தான் உங்க தம்பி மாதிரி இருக்கீங்களே. இருக்குங்க. பாருங்க, முதல்ல இதை எடுங்க. உங்க குரலை மாத்தி பேசுங்க. கூட நிமிந்து நில்லுங்க. மூச்சை பிடிச்சி நேரம் நில்லுங்க. என்ன இந்த கரப்பை தடவுங்க. நிறைய எல்லாம் மறைஞ்சிடும். இந்த ஸ்னோவே தடவங்க. மூஞ்சில இருக்கிற சுருக்கள் எல்லாம் மறைஞ்சிடும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு? Look like a monkey. Just like a monkey. இப்ப பாருங்க, இந்த தம்பி மாதிரியே இருக்கு. நீங்க 2 நாளைக்கு இந்த பக்கமே வரக்கூடாது. என்ன நினைவு இருக்கா? வைங்க. என்னுடைய லேபுக்கு குரலை மாத்திக்கீங்கன்னு சொல்லல.
எஸ் எஸ் ஐ மீன் என்னுடைய லேபுக்கு நானே நெருப்பு வைக்கிறேன். ஆமா ஆமா முதல்ல வைங்க. என் சம்பள பணத்தை பற்றி ஒண்ணு சொல்லாம போயிட்டாரு. அவர்கிட்ட அட்வான்ஸ் கேட்க வேணும்னு அவரு அட்வான்ஸா போயிட்டாரு. இனிமே வருத்தப்பட்டு என்னையா பிரயோஜனம்? அம்மா தாயே, கொடுக்க வேண்டிய கடன்ல 4/1 கொடுத்தாயே. பாவீங்களா, எந்த நேரத்துல என் புருஷனை கரைச்சி கொட்டினீங்களா, இப்ப அவரே கருகி போயிட்டாரு. என் வயிற்றுல கரப்பாதீங்க, போங்க போயிடுங்க. அவங்க எங்க இருந்தியா கடன் கொடுப்பாங்க? அவரு தான் சாம்பலா போயிட்டாரு. நீங்க ஆளுக்கு ஒரு பிடி சாம்பல் எடுத்து போய் பல்ல வலிக்கிட்டு போகையா போயிட போய கேட்க விட்டுட்டு எனக்கு பார்த்தா பெரிய போயிட்டு மருது அருமையான சந்தர்ப்பம். அந்த பாண்டியன்றவன் உயிரோட வந்தா அந்த சொத்து புறா அவனுக்கு சேர்ந்துடணும் வக்கீல் சொன்னான். அவங்க அண்ணனும் செத்து போட்டான். நாளைக்கு நீ பாண்டியன்ற பேரோட அங்க வந்து சேரு. நல்லா ஆக்ட் பண்ணு. அந்த அம்மா உன்னை மச்சின புள்ளன்னு நம்பணும். மத்தவன புற நான் ஏமாத்திடுறேன். என்ன நீ நம்மள டேஞ்சர்லயே விடுற? இத நினைச்சாவே எனக்கு பயமாக்குது. அவன் மாதிரி எப்படி நான் ஆக்ட் பண்றது? பயப்படாதே. பயம் வரும்போது அப்பப்ப வந்து என்ன பாத்துக்கோ, தெளிச்சு போடுவேன். இந்த உருவத்துல ஒன்ன பார்த்தாவே எனக்கு பயமாக்குது. நல்லா வேதாள மாதிரி இருக்கிற நீ. பின்னால போறேன், நீ முன்பக்கமா வா. டிஃபனுக்கே வந்து சேரேன்னு சொன்ன மனுஷனே இன்னும் காணமே. அண்ணி கதுத்தர சொன்னபடி வந்துட்டாரே. வேஷத்தை ஒழுங்கா போட்டு பழிச்சிருக்காரோ இல்லையா போய் பாப்போம். வாங்க 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 உட்காருங்க. என்னங்க என் கண் என்னாலேயே நம்ப முடியலையே, எல்லாம் அப்படியே இருக்கு. தம்பி மாதிரி இருக்கு. மாதிரி என்னடா, தம்பியே தான். தம்பியேதான் செத்துட்டேன்னு சொன்னாங்களே, உயிர் வந்துருச்சா? அது ஏன் கேக்குற? அது பெரிய கதை பாஸ். பாஸ் ஆகுது. தொழிலாளிய போய் பாஸ்ன்னு சொல்றாரு. நிஜமா ரொம்ப நல்லவர். ஆமா ஆமா, அவர் எப்பவும் அப்படித்தான். ஏழைங்கன்னா அவருக்கு ரொம்ப அன்பு அதிகம். அண்ணி, அண்ணனுக்கு நான் இந்த கதியை கேள்விப்பட்டேன். அவர் செத்து விட்டாருன்னு தெரிஞ்சோட சும்மா மனசுக்கு அடிச்சுக்கிச்சு எனக்கு. அது எங்க நிஜமா அந்த கன்றாவி என் கண்ணால பாட்டு. அம்மாவை இந்த வயசுல தனியா விட்டுட்டு போவ அவருக்கு மனசு எப்படி துணிஞ்சிடும்? எல்லாம் நம்ம தலை விதிப்பா. எங்க அண்ணிய விதவ கோலத்துல பார்க்க வேண்டிக்குது. இதை விட நான் செத்து போட்டிருக்கலாம். ஐயோ, உங்க வாயால் அப்படி சொல்லாதீங்க. அது அனுபவிக்க வேண்டிய நேரத்துல அனுபவிச்சுதானே தீரணும். என்னங்க, ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஏதாவது துன்றீங்களா? நமக்கு என்னப்பா துன்றதுக்கு? நமக்கு சிங்கிள் டீயும் ஒரு பீடி கட்டு போதும். என்னது டீயா? இந்த கெட்ட பழக்கம் எப்ப வந்தது உங்களுக்கு? இதெல்லாம் எப்பவுமே செஞ்சது இல்லையா நீங்க? அது என்ன சொன்னேன்னா, கேவலம் சிங்கிள் சாயாவும் காபிமா நம்ம மனசுக்கு ஆறுதல் கொடுக்க போகுதுன்னு சொன்னேன். அதானே கேட்டேன். நான் கூட இதெல்லாம் அசிங்கமானதே கேட்கலான்னு அசந்து போட்டேன். சரி சரி, நீ போய் சின்னையா குளிக்க தண்ணி போடு. நிஜமா கொஞ்சம் பொருங்க, தண்ணி போடுறேன். போதாத? என்னங்க, என்ன தந்தி கொடுத்துட்டீங்களா? தந்தியா? என்ன தந்தி? எனக்கு தெரியுமே, சொன்னதை செய்ய மாட்டேங்க. இப்போ வந்து போங்க. எதுக்கு தந்தி? அடாடா, நல்ல மக்கா இருக்கீங்களே. அந்த எஸ்டேட்டுக்கு ஒரு தந்தி கொடுக்க வேண்டாம், நீங்க பழைச்சு வந்துட்டீங்கன்னு அவங்கள கவலைப்பட மாட்டாங்க. போங்க இப்போ. ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. போங்க இப்போ, அது சீக்கிரம் அந்த பொம்பளை சமாளிக்க முடியல. ஒரு பொம்பளை சமாளிக்க முடியலன்னு என்ன செய்வேன்? அப்புறம் எஸ்டேட் சொத்தெல்லாம் எப்படி அனுபவிப்பேன்? சொல்றத கேள். வெளியே போ, கொஞ்ச நேரம் கொடுத்து உள்ளவா. தந்தி கொடுத்துட்டேன்னு புழுவு. நீதான் புழுவிய. உங்க கூட சேர்ந்துட்டேன்ல. புழுவு. உண்மையான பாண்டிய வரலாம். உண்மையான பாண்டிய வரலாம். சாவல ஒதுங்கா ஒதுங்கா. யாரு? நான் சங்கர் சயின்டிஸ்ட். அவருடைய பிரதர் பாண்டியன்.
செத்துட்டேன்னு பேப்பர்ல வந்தது. எஸ், நான் பொழைச்சிட்டேன். பழிச்சுடா பேப்பர்ல வர காணுமே. அது இனிமே தான் வரும். அண்ணி இருக்காங்களா? என்ன ஒடியாண்டுக்கிற வருது? பாண்டியன் தான். அவன் என்ன இந்த மேக்கப்ல தெரிஞ்சுக்கல. நாம இங்க இருந்த ஆபத்து போயிடணும். ஆனா அவனை தீர்த்து கட்டணும். நான் கூட செய்ய நீ வா வா. நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துட்டா இந்த சொத்து பூராவும் எனக்கே வந்துடும். அண்ணி அண்ணி தந்தையை கூட்டிட்டு வர சொன்னா இந்த மனுஷன் வீட்டையே சுத்திக்கிட்டு இருக்காரு. எப்படி என்னுடைய நடிப்பு? ஐயே போடுமே உங்க நடிப்பு. நீங்களும் இன்னும் தந்தி கொடுக்க போகல? தந்தி கொடுக்கலாம் டியர். எனக்கு தெரியுமே ஒரு காரியத்தையும் உருப்படியா செய்ய மாட்டேங்கன்னு. போங்க முதல்ல சொன்னதை செய்யுங்க. நீ எதை சொல்லி நான் செய்யாம இருந்திருக்கேன்? முதல்ல போங்க. தண்ணி குடிச்சுவாங்க முதல்ல. இந்த கடங்கார பசங்க விடமாட்டாங்க போனிருக்கேன் உங்களை. நானே சயின்டிஸ்ட் சங்கர் வீடு. ஆமா இதுதான். ஆமா நீங்கெல்லாம் யாரு? நம்ம பாண்டியன ஸ்ரீகாரம் இடத்துக்குள்ள எஸ்டேட் முதலாளி. அவர் பொண்ணு இது வசந்தி. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கணும். நான் தான் அமுதலிங்கம் பிள்ளை. என் பொண்ணு தான் அது கீதா. உங்க மச்சினர் பாண்டியனுக்கு சம்சாரம் வேணும். என்ன சம்சாரமா? அக்கா இருந்தாலும் உங்க குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய கெடுதல் வந்திருக்க கூடாது. என்ன கிரௌடிங்க? என்ன ஒண்ணு பேசாம நிக்கிறேன்? ரெண்டு வார்த்தை பேசி. வந்து திடீர்னு உங்களை எல்லாம் ஒன்னா பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சிட்டால் போல. அதிர்ச்சி மேல அதிர்ச்சி. நான் நேத்து தான் நடமாட முடிஞ்சது என்னால. எனக்கு ஒண்ணும் புரியல. உடனே எஸ்டேட் போனாக்க மேலும் ஏதாவது அதிர்ச்சி ஏற்படுமோன்னு நினைச்சு உடனே ஒரு தந்தி கொடுத்துட்டு நாளைக்கு வரதா அண்ணனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அண்ணன் செத்து போயிட்டாரா? ஓ காட், ஐ மீன் ஓ காட். டேய் பாண்டியா, அழாதடா, மனசை தேத்திக்கடா, அழாதடா. டேய் ஐயே, என்னடா தலையெல்லாம் ஒரே மையு? வாட் வாட் நாட் மை கரி கரி. நான் இன்ஜின்ல டிராவல் பண்ணேன், தலையில கரி. சரி சரி, மாப்பிள்ள குழம்பி போயிருக்காரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, போங்க. தேங்க்யூ மாமா. ஐ மீன் மாமா. வருத்தப்படாது. மாமா நீ மாமா. அம்மா கீதா, நீ இப்படி வாமா. என்னோட வா. பாவம் ட்ரெயின்ல வந்து ரொம்ப கரைச்சு போயிருக்காரு, ரெஸ்ட் எடுத்துருக்க. இல்லைங்க நான் அவரோடய போறேன். இல்லம்மா நீ என்னோட வா. இங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அவருக்கு தானே இந்த பால் நான் கொண்டு போய் கொடுக்குறேக்கா. என் கையாலே கொடுக்கலாம்னு நினைச்சேன். என்னதான் நீங்க அவரை வளர்த்தவங்களா இருந்தாலும் எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுங்கக்கா. கீதா என்னக்கா? கொடுத்துட்டு உடனே வந்துடுமா? உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். முயற்சி செய்றேன்க்கா. என்னம்மா? அம்மாவா? மரியாதை அதிகமாயிடுச்சு. பின்ன நான் உன்னை விட வயசுல பெரியவன் இல்லையா? ஓஹோ, ரொம்ப பெரிய மனுஷரா? அப்படி என்னத்தான் உங்களுக்கு வயசாயிடுச்சு? 28 இருக்கு இல்லையா? வாழ நினைத்தால் வாழலான்னு பாடுவீங்களே, அந்த பாட்டு பாடுங்க அத்தான். சாங். ஓ மை காட், ஐ மீன் நான் ராத்திரியில் நான் ஸ்டேஷன்ல பசியில படுத்திருந்து எனக்கு த்ரோட் ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருக்கு. நீ பாடு, நானு play this song. ஐயோ ஐயோ, நாகமா போச்சு, நாகமா போச்சு. இந்த மாதிரி எங்கேயாவது நடக்குமா? அக்கமா ஏமா என்ன செய்து? ஏன் கத்துற? என்னால முடியாது, என்னால முடியாது. நெஞ்சு வலி, தலைவலி,
கண்ணெறியுது, தெரியுது. ஐயோ என்னால தாங்கவே முடியலையே, உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. ஐயோ ஐயோ, இவ்வளவு வேகம் ஒன்னா சேர்ந்தா வந்துருக்கு. இதுக்கு முன்னால வந்திருக்க அப்படி இல்லைங்க இல்லைங்க, இன்னைக்குதான் அப்படி. அதுவும் எல்லாம் என் புருஷனால. அவர் ரொம்ப நல்லவராச்சுங்களா? கலப்பாதீங்க, பேயா வந்து என் எதிரில் நின்னுக்கிட்டு என் பிராணனை வாங்குறாரு. ராத்திரில ஏதோ கனவுல தகராறு நடந்திருக்கு. நீங்க விளக்கு போட்டு விட்டு தூங்க போங்க, எல்லாரும் போய் போங்க, படுங்க போங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என் கழுத்து அடக்குறாரு. ஐயோ ஓடியாங்களே, எல்லாரும் இங்கே இருங்களே, யாரும் போகாதீங்க, இங்க இருங்க இங்க இருங்க. நீங்க கவலைப்படாதீங்க, தூங்க அக்கா. அம்மா கீதா, நீ இங்க இருமா, என் கூட வேறுமா. நீங்க இருந்தாதான் நிம்மதி. ஏதோ காத்து தகராறு, வேற ஒண்ணுமே. அம்மா கீதா, நீ மட்டும் என் பக்கத்துல இருமா, நீ என்ன விட்டுட்டு போகாத. நீ இல்லன்னா எனக்கு தூக்கமே வராது. இங்க இருமா. சரிக்கா, நீங்க கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க. ஐயோ நான் அப்பவே சொன்னேன் உனக்கு இந்த தொந்தரவு எல்லாம் வேணான்னு. இப்ப நம்ம என்ன செய்யறது? இத பாருங்க, நீங்க பேசாம எங்கேயாவது 2 நாளைக்கு போயிடுங்க. நாளைக்கே அவங்க எல்லாம் நான் விரட்டிடுறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யறது யோசனை பண்ணிக்கலாம். டியர் ப்ளீஸ் டியர், நான் சொல்றத உன் லைஃப்ல ஒரு தடவையாவது நீ கேளு. இதெல்லாம் நமக்கு வேண்டாம். சொன்னது செய்யுங்க. நீ சொல்றத நான் என்னைக்கு தான் செய்யாம இருந்திருக்கேன். ஆனா இந்த நடுராத்திரில நான் வெளியே போக முடியாது, ஒன்னும் பார்க்க முடியல. காலையில போறேன். வாட் கேன் ஐ டு? வக்கீல் சார், வக்கீல் சார், மிஸ்டர் பாண்டியன். ஆமா சார், நீங்க நான் தான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். அது ஒரு பெரிய கதை, அப்புறம் விவரமா சொல்றேன். என் பேரை சொல்லிக்கிட்டு யாராவது எஸ்டேட் பக்கம் வந்தாங்க? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க லெட்டர்ல கண்டிருந்தபடி உங்க ஆஸ்தியினுடைய வருமானத்தை எல்லாம் உங்க அண்ணன் பேருக்கு எழுதி வச்சுட்டாங்க. ஆனா உங்க அண்ணன் தான் லேபர்ல ஏற்பட்ட ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். வயசான காலத்திலேயாவது கொஞ்சம் நிம்மதியோட இருப்பாருன்னு பார்த்தேன். அதுவும் நடக்காம போச்சு. சரி, எங்க அண்ணியை போய் பார்த்துட்டு வரேன். ஆமா, நம்ம வசந்தி கீதாவெல்லாம் கூட அங்கதான் போயிருக்காங்க. கீதா? ஆமா, கீதா. கீதா உயிரோட இருக்கா? உண்மையா? உண்மையா? உண்மையா உயிரோட? எந்த அம்மா கீதா, கொடுங்க, நான் கொடுக்குறேன். கீதா, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு நாளைக்கு வந்துடுறேன். வேண்டாம் மாவள, நீ வெளியே போறதா எனக்கு பக்கு பக்குன்னு கொஞ்ச நாள் பொறுத்து போ. அண்ணா, நீங்க வெளியே போக நான் சம்மதிக்கவே மாட்டேன். என்னமோ தம்பி வெளியே போறேங்குது, போயிட்டு தான் வரட்டுமே. என்ன மன்னிச்சிடுங்க, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அப்பா, அண்ணி, திரும்பி வந்துட்டீங்களா அத்தா? எனக்கு தெரியும், என் வார்த்தை நீங்க மீறவே மாட்டீங்க அத்தா. ஒரு நாள் ஐயோ கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? இந்த மாதிரி அக்கிரமம் செய்தவங்களை தண்டிக்க கூடாதா? நான் அவரை என்ன செய்வேன்? அண்ணி, உங்களை இந்த நிலைமையில பார்க்க நான் என்ன பாவம் செஞ்சனும்? இப்ப செய்யற பாவத்துக்கு உங்களுக்கு 7 ஜென்மத்துக்கு சோறு தண்ணி கிடைக்காது. நீங்க என்ன சொல்றீங்க அண்ணி? அண்ணியா? யார் அண்ணி? நான் அண்ணி இல்ல, கனகம். கனகம். ஐயோ, இனிமே என்னால பொறுக்க முடியாது. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. இதை கேளுங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். இவர் பாண்டி இல்ல, இவர் பாண்டி இல்ல. அண்ணி, என்ன உளறீங்க? மாப்பிள்ள, நாங்க வந்ததுல இருந்து பாக்குறோம், இது உளறிக்கிட்டே இருக்கு. உங்க அண்ணன் இறந்ததுல இருந்து பைத்தியம் பிடிச்சு போயிருக்குமா? யார் பைத்தியம்? நான் ஒண்ணும் பைத்தியம் இல்லை. எந்த கோவில உணவு சத்தியம் பண்றேன், நான் ஒண்ணும் பைத்தியம் இல்லை. இவர் பாண்டியனும் இல்லை. மாப்பிள்ள,
மகளே முத்திக்கிட்டு போயிட்டோம் பிடிங்க யோனிக்கு டாக்டர் கூட்டிட்டு வரவா? டாக்டர் வேணாம் ஒண்ணும் வேணாம். பேசாம புடிச்சு வண்டியில தூக்கி போட்டு ஆஸ்பத்திரியில எடுத்து போய் தள்ளு. ஆமாண்டா டேய் நீ போய் மெதுவா கதவை தர. நாங்க 2 பேருமா சேர்ந்து லவக்க நம்மள பிடிச்சுக்கோம். என்ன அப்போ சொல்ற? என்ன பைத்தியம் ஆஸ்பத்திரி அனுப்புறீங்க? எப்படி அனுப்புறீங்க பாக்குறேன் நான். அதுதான் முடியாது. உங்களால சும்மா விட மாட்டேன். நீங்களா இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பலாம் வந்தீங்களா? அதுதான் நடக்கும். உங்களை சும்மா விட மாட்டேன். இத பாருங்க, சட்டப்படி உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல என் பேர் கணக்கு இல்லை. What is this? I mean, what is this? எனக்கு இந்த தண்டனை போதாது, இன்னுமா தண்டனை போதும், சும்மா இருங்க. ராத்திரி எல்லாம் அவளோட கொஞ்சி கொலாவி ஆடிட்டு இப்ப தண்டனை நாயம் மாறீங்களா? What are you talking? I said, what are you talking? ராத்திரி பூரா நான் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு இருந்துட்டு கூட்ட பூச்சி கடி தாங்க முடியாது இங்க வந்திருக்கேன். நிறுத்துங்க உங்க நடிப்பு. என் கண் முன்னால நிக்க வேண்டாம். வெளிய போறீங்களா இல்லையா? போறீங்களா இல்லையா? என்ன மாதிரி ஒரு அயோக்கிய இருக்கான்னு சொன்னதே அப்படியா? அவரை ஒண்ணும் செய்யாதீங்க. அவர் வேற யாரும் இல்ல, உங்க அண்ணன் தான். அவரை ஒண்ணும் செய்யாதீங்க. என்ன வளர்றீங்க? Young man, don't beat me, don't beat me. I'm the brother of Payan, scientist uncle. Mama, Englishல புழுவுறான் இவன். I mean. கொலகார பையனாதி. மாப்பிள பாண்டே சொல்லிருக்கான். விடாத பிடிங்க. மருது, தைரியத்தை கை விட்டுறாதே. நாம வாழணும்னா இந்த பாண்டியன் சாகணும். பிடி, ஒரே குண்டுல தொலைச்சுட்டு. நான் கதையை மாத்திடுறேன். சத்தியமா சொல்றேன், அவர் உயிரோட இருக்காரு. இப்ப நீங்க பாத்து அவரை ஜெமி வைத்து பார்க்காதீங்க. தயவு செய்து விடுங்க. சோமாரு திரும்புடா. ஏண்டா நான் சுடுகாடு போற வரைக்கும் என்ன நீ விட மாட்டியாடா? ஏண்டா இங்க வந்த? மரியாதையா போயிடு, இல்லாட்டி போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். ஆமா கைட்ட ஏண்டா குவாய்ந்த மாதிரி யாரு? போன தபா மாதிரி இந்த தபா என்ன தபாக்க முடியாது. மரியாதை என் கூட வெளியே வா, இல்ல நான் இங்கே காலி பண்ணிடுவேன். என்னடா பாக்குற? நான் உயிரோட இருக்கேன். நீங்க என்ன அடையாளம் தெரியலையா? வசந்தி, உனக்கு கூட என்ன அடையாளம் தெரியல? நான் தான் பாண்டிய உன் புருஷன். அதான் மருது இவரோட அசிஸ்டன்ட் கொள்ளக்கார பையன். எவ்வளவு சொன்னாலும் கேட்காம கூட பிறந்தவங்க சாகடிச்சிட்டீங்களே. என்ன இது கன்றாவி? நான் சாகடிச்சிட்டீங்க. இந்த 2 பையன்களும் தான் சேர்ந்து என்ன கொண்டுடுவாங்க. என்னங்க நீங்க தான் உங்களை கொண்டு ஆகுறீங்க? I'm all right. I'm all right. அண்ணா நீ உயிரோட வர என்ன இது ஒரே குழப்பமா இருக்கு? பாண்டியன் மாதிரி 3 பாண்டியன் நிக்கிறான். இந்த மொட்டை பையல பார்த்தா என்ன மாதிரி இருக்கிறான்? மாமா, கல்யாணத்தன்னைக்கு என்ன கடத்திட்டு போன கொள்ளக்கார பையன் இவன் தான்.
இந்த செத்து போய் கிடக்குறானே இவன் வந்து இவனுடைய அசிஸ்டன்ட். 2 பயலோட சேர்ந்துக்கிட்டு தான் என்ன மாதிரி வேஷம் போட்டேன். ஐ எம் வெரி சாரி மை டியர் பாய். I mean, I'm very sorry. I'm very sorry, my dear boy. I mean, I'm very sorry. She wants more money, you know. She wants more money. நிறைய பணம் வேணும்னு சொல்லி உன்ன மாதிரி என்ன ஆக்ட் பண்ண சொன்னா. That's all. I feel very ashamed. You know, I mean, I feel very ashamed. ஆமா, பணம் என்ன பாடுபடுத்துறா. முதல்ல இந்த உலகத்துல நம்ம மாதிரி யாராவது இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா டேஞ்சர். ரவி, போலீஸுக்கு போன் பண்ணி இந்த மொட்டை பையில பிடிச்சு கொடு. மிஸ்டர் ராமருதலிங்கம், கடைசியா மனித தன்மையில ஒரு வேண்டுகோள். இறந்து போன என் நண்பனுக்கு இறுதி வணக்கம் செலுத்தணும். அதுக்கு உங்கள் பர்மிஷன் தேவை. மருது மருது கெட்டவனையும் கெட்டவனோட சிநேகிதம் பண்றவனையும் நீதி தண்டிச்சுடுன்றது இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சது. இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சது. உன்ன மாதிரி யார் கிடைப்பா எனக்கு? அயோக்கியத்தனம் பண்றதுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் நீ. நீ போன ஒரு பாடு உன்ன மாதிரி ஆள் எவன் கிடைப்பான்? நான் இருக்கக்கூடாது. இனிமே நான் இருக்கக்கூடாது. நான் உன்னோட வந்துடுறேன். என்ன சுட்டுக்கிட்டான்? ரவி, போலீஸ் போன் பண்ற. லைஃபினுடைய வேல்யூ தெரியாத fellows, worthless fellows, I mean worthless fellows. Do you understand English? Old man. அண்ணா, நீங்க 2 பேரும் ஏன் தனியா இங்க இருக்கீங்க? பேசாம எங்க கூட எஸ்டேட்டுக்கே வந்துருங்க. எங்க கல்யாணத்தை தான் உங்களால பார்க்க முடியல. மனப்பூர்வமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. All right. May God bless you. I mean, may God bless you. What about you? 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். இத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என் உயிரும் நீ அல்லவோ, என் உயிரும் நீ அல்லவோ. அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே. சொன்னதெல்லாம் விளங்காயோ தூது வழங்காய் வெண்ணிலா, என்னை நீ காயாதே என் உயிரும் நீ அல்லவோ. அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே.